அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய தலைமையகம் சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் பேச்சாளர் பயிற்சி முகாம் ஒன்றை நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆண்களுக்கான பேச்சாளர் பயிற்சி முகாம். பேச்சாளர் பயிற்சி முகாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம ஜும்மா உரைகளை எப்படி நடத்துவது, ஒரு பயானை எப்படி நாம பேசுறது, ஒரு பயானுக்கு நாம எப்படி குறிப்பெடுக்கிறது. நிறைய மௌலவிமார் இருக்கிறாங்க, 7 வருஷம் ஓதிருப்பாங்க, 10 வருஷம் ஓதிருப்பாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, வீட்டுக்கு ஒரு மௌலவி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல இடங்கள்ல மௌலவிமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் பயான் பண்ண தெரியாது, மக்களிடத்திலே மார்க்கத்தை சொல்ல தெரியாத ஒரு நிலையாக இருக்கிறார்கள். எனவே இந்த 2 நாள் பயிற்சி முகாம் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 26ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்த பயிற்சி முகாம் முடியும். இந்த முடியக்கூடிய நேரத்தில் எப்படி ஒரு மனிதன் பயான் பண்ண வேண்டும், எப்படி குறிப்பெடுக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்தமான அனைத்து விதமான பயிற்சிகளும் அந்த 2 நாள் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். ஏன் இந்த பயிற்சி முகாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவிலே சில விஷயத்தை ரசூலா மக்கள் மத்தியில் சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் மக்களிடத்தே சொல்லிவிடுங்கள் அப்படின்றாங்க ரசூலா. அப்ப இந்த தவா பணி என்று சொல்வது மௌலைமார்கள் தான் செய்ய வேண்டும், 7 வருடம் ஓதின ஆலிம்கள் தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது. நாம ஒவ்வொருத்தரும் தவா பணி செய்ய வேண்டும், நாம ஒவ்வொருத்தரும் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த தவா பணி, அடுத்தவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய இந்த பணி இருக்குது இல்லையா, மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம். நம்ம இப்ப தொழுகிறோன்னு வைங்க, நோம்பு வைக்கிறோன்னு வைங்க, ஜகாத்து கொடுக்கிறோன்னு வைங்க, தர்மம் செய்யறோன்னு வைங்க, இதெல்லாமே எது வரைக்கும்? நம்முடைய மௌத்து வரைக்கும். நம்ம தொழுகிறோம், மௌத்துக்கு பிறகு தொழ இயலுமா? இயலாது. மௌத்துக்கு பிறகு நோம்பு பிடிக்க இயலுமா? மௌத்துக்கு பிறகு ஹஜ் செய்ய இயலுமா? இயலாது. ஆனால் இந்த தவா பணி இருக்குது இல்லையா, இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், மக்களிடத்திலே மன்னிப்பு கேளுங்கன்னு ஒரு நன்மையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க, நீங்க ஒரு 10 பேருக்கு போய் சொல்றீங்க, அந்த 10 பேர் இன்னொரு 100 பேருக்கு சொல்றாங்க, அவங்க இன்னொரு 1000 பேருக்கு சொல்றாங்க. 1000 1 லட்சம் ஆகும், 1 லட்சம் 10 லட்சம் ஆகும், 10 லட்சம் 1 கோடி ஆகும். நான் ஒரு இடத்துல பேசின ஒரே ஒரு செய்தி பல கோடி மக்களுக்கு போய்கிட்டே இருக்கு. எது வரைக்கும் போகும்? உலகம் அழியிற வரைக்கும் போகும். நான் மௌத்தா போயிட்டு மண்ணோட மண்ணா போயிட்டு அடையாளமே எல்லாம் போயிருவேன், மர்ம வர்ற வரைக்கும் இந்த செய்தி போய்கிட்டே இருக்கும். இதுதான் தவா பணி. மக்களுக்கு நாம் ஒரு நல்ல காரியத்தை சொன்னால், என்னுடைய மௌத்துக்கு பிறகும் மரணத்துக்கு பிறகு மறுமை வரைக்கும் நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த தவா பணி இருக்கிறது. இந்த தவா பணியை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் பேச வேண்டும், எப்படி பயான் குறிப்பெடுக்க வேண்டும், ஒரு மேடையில் ஏறி எப்படி பயப்படாமல் பேச வேண்டும், இந்த பயிற்சியை தரக்கூடிய ஒரு பயிற்சி முகாம் தான் இன்ஷா அல்லாஹ் இம்மாதம் 25 26ஆம் தேதி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய தலைமையகத்திலே நடாத்த இருக்கிறோம். வயது வரம்பு இல்லை, ஆசைப்படக்கூடிய அனைத்து சகோதரர்களும் ஆண்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இந்த பயிற்சி முகாம்ல வந்து கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய ஜமாத்துடைய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு முன்கூட்டிய தகவல் சொன்னால் அதற்கான ஏற்பாடையும் செய்து தருவார்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.